ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி லேப்டாப்பை வழங்கக்கூடிய திட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அடுத்து பார்த்தோன்னா பொங்கல் தொகுப்பு, பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே இருக்கக்கூடியது. 3000 ரூபாய் அளிக்கவிருக்கிறார்கள். அதற்கான அறிவிப்பையுமே வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். தொடர்ச்சியாக திமுக தேர்தலை நோக்கி போகிறது என்பதுதான் இதில் தெரிகிறது. இந்த மக்கள் நல திட்டங்கள் என்பது மக்களுக்கு நலம் பயக்கக்கூடிய அதே நேரத்தில் அது தேர்தல் வெற்றிகளையும் மனதில் கொண்டுதான் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த கட்சியாக இருந்தாலும் அதை செய்யும் அப்படிங்கிறத யதார்த்தமான ஒரு விஷயம். அந்த வகையில் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருப்பதை தான் நம்ம பார்க்கிறோம். இன்னமும் எதிர்க்கட்சிகள் கூட்டணி கிடைக்காமல் நல்லா இருக்கிறார்கள். இன்றைக்கு அமமுக பொதுக்குழு நடக்கிறது. பொதுக்குழுவில் மிக மிக முக்கியமான ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. கூட்டணி முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் டிடிவி தினகரனுக்கு தான் உண்டு. வேற யாரும் அந்த கட்சியில் இருக்கா, அவர் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற சூழல்ல தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதிமுக ஒருத்தர் இன்னைக்கு பொதுவாக இந்த ஒருத்தர் கட்சியை விட்டு நீக்கிறதுனா பொதுச் செயலாளர் அறிக்கை வரும். இவர் கட்சியுடைய கொள்கைகளுக்கும் குறிக்கோளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அதனால இவர் நீக்கிவிடும், யாரும் இவரோட தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. இன்னைக்கு பார்த்தோன்னா ஒருத்தர் அவரே அறிக்கை விட்டுருக்காரு, கட்சியை கொள்கைக்கும் குறிக்கோளுக்கும் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதனால் நான் கட்சி விட்டு விலகி போகிறேன். பொதுச் செயலாளர்கிட்ட பலமுறை இதை சொல்வதற்கு முயற்சி செய்தாலும் அவர் காதலை கேட்கறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரே ஒரு நிர்வாகி பதவி விலகல் அறிக்கை அவரே கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிமுக இருப்பதை பார்க்கலாம். இன்னொரு பக்கம் அந்த அதிமுக பழைய செட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய் தாவேக்காக போகக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம். செங்கோட்டைன்னு சொல்றாரு, எப்படியும் இவங்கெல்லாம் வந்துடுவாங்க, டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் இங்கே வந்துடுவாங்க, இந்த கட்சிக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழலில் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஒரு படத்தில் கவுண்டமணி செந்தில் இளநீ கடை போடுறப்ப கைத்தை போட்டு இழுத்து வடிவில் தனியாக ஒரு இளநீ கடை போடுற மாதிரி செங்கோட்டை அங்கே உருவி எடுத்துக்கிட்டு இங்கே சேர்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலையுமே நம்ம பார்க்கிறோம். ஆக மொத்தம் தேர்தல் காலத்தில் ஒரு பக்கம் திமுக மக்கள் நல திட்டங்கள் கூட்டணிக்கான இது அந்த மாதிரி அங்கேயுமே இப்போ காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரியான சின்ன சின்ன உரசல்கள் முரண்பாடுகள் இருந்தாலுமே கூட பெரிய அளவில் பெருசாக இல்லாத மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த பக்கம் தாவேக்கா, அந்த பக்கம் அதிமுக அப்படிங்கிறது இன்னுமே கூட்டணி முடிவடையாத ஒரு சூழல் இருக்கிற ஒரு யதார்த்தத்தை நம்ம பார்க்குறோம். இந்த 3 திட்டங்கள் வரிசையாக சொன்னீங்க. பொங்கலுக்கு 3000 ரூபாய், இன்றைக்கி லேப்டாப் திட்டம், அதுக்கு முன்னாடி பழைய ஓய்வூதிய திட்டம். இது முன்னாடி வரைக்குமே எதிர்க்கட்சிகள் எல்லாருமே இந்த பழைய சொன்னதை செய்தீர்களா, தேர்தல் வாக்குறுதியில் என்ன இருந்துச்சு, பழைய ஓய்வு திட்டம் இருந்துச்சுல்ல, ஏன் சொல்லலை அப்படின்னு திட்டிக்கிட்டே இருந்தாங்க. பொங்கலுக்கு 5000 கொடுக்கணும் அப்படின்னு எடப்பாடி பாஜகவை சேர்ந்தவர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. லேப்டாப் ஸ்கீம் அம்மா கொண்டு வந்தது, அதனால் நீங்கள் தடுத்துட்டீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 3மே அறிவிக்கப்பட்டு நடைமுறைக்கு வரப்போகுது. இப்போ 2 நாளாக என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நிதி நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது தமிழ்நாட்டில், ஏற்கனவே கடன் வாங்கிட்டு இருக்கீங்க, அதில் இதெல்லாம் தேவையா, சிக்கனமாக இருக்கணும் தமிழ்நாடு அரசு அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க.